வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா தோசை பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா உளுந்து 1 கப், கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போது அரிசியை உளுந்தையும் 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 5 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ நாம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச உளுந்தை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா உளுந்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். நல்லா அரைச்செடுத்தாச்சு. இப்போ நாம் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நாம் அரிசியை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்ச அரிசியில் பாதி போல் இப்போது சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 கப் வேக வைத்த சாதம் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா அரைச்செடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். லைட்டாக திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம உளுந்து எடுத்து வச்ச அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற அரிசியையும் சேர்த்து அதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்செடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் மாவு புளிக்க வைக்கலாம். இப்போது 12 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் உருளைக்கிழங்கு மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் வேக வைத்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை வந்து நல்லா ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நாம் உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சிடலாம். அதுக்கப்புறமா மெதுவாக அது வந்து ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், மசாலா தோசை ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.